வணக்கம் நண்பர்களே. அதாவது பிள்ளைகளை பெற்று பாலூட்டி சீராட்டி ஈயரும்பு கிடைக்காம தோல்லையும் மார்பிளையும் போட்டு வளர்த்தவங்களுக்கு தான் பிள்ளைங்களோட அருமை என்னன்னு அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும். பெத்த பிள்ளைய நடு ரோட்ல விட்டுட்டு போனவங்களுக்கு தன் பிள்ளைங்களோட அருமை என்னன்னு தெரியாது, அடுத்த பிள்ளைங்களோட அருமை என்னன்னு தெரியாது. என்ன திடீர்னு பிள்ளைங்களை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா நண்பர்களே, இன்று அந்த தஞ்சாவூர் கூட்டத்துல அந்த நடிகனோட கூட்டத்திற்கு அந்த நடிகனோட வண்டியை ஃபாலோ பண்ணி போன அந்த விக்னேஷ் மார்ச் 4ஆம் தேதி இது நடந்தது. ஃபாலோ பண்ணி போகும்போது விபத்துல அந்த தம்பி, அந்த கல்லூரி மாணவன் 20 வயது அந்த இளைஞன் அடிபட்டு மண்டையில அடிபட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்று அந்த தம்பி 19 நாள் சிகிச்சையில இருந்து மரணம் அடைஞ்சிருச்சு. என்ன வேதனைன்னா, எல்லாரும் ஒரு வருத்தம் கூட அந்த நடிகை தெரிவிக்கலையே, அந்த பையனோட மருத்துவ செலவு கூட போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோசியல் மீடியாவுல புகார் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் மனிதாபிமானம் உள்ளவங்க கிட்ட எதிர்பார்க்கறது. இவன் இப்படித்தானே தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேல எதுக்கு அந்த ஆளுகிட்ட போய் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்? அந்த ஆளுகிட்ட இதையெல்லாம் கேட்கறத விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களை அவன் மயக்கத்துல இருந்து எப்படி இன்னும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை காப்பாத்தணும், எப்படி இந்த திரை கவர்ச்சியில இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம அந்த நேரத்துல சிந்திக்க வேண்டியதா இருக்குது. இத்தனை உயிர்கள் இழந்துருச்சு, ஆனாலும் இந்த இளைஞர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்களே. எத்தனை 20 வயசு பையன் இன்னைக்கு அந்த பையனோட பெற்றோர்கள் தான் இன்னைக்கு தவிப்பாங்களே ஒழிய, இன்னைக்கு நான் பேசுறவ ஏதோ என் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த ஒரு குழந்தைய 20 வயசு வரைக்கும் வளர்க்கறதுக்கு எவ்வளோ அந்த பெற்றோர்கள் பரிதவிச்சிருப்பாங்க, எவ்வளோ அந்த கொஞ்சி அந்த நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வளர்த்திருப்பாங்க. இன்னைக்கு வாழ அந்த பையன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்லூரிக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த நடிகன் கூட்டத்துக்காக போனதுனால, அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு போனதுனால இன்னைக்கு அந்த பையனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. தயவு செஞ்சு இந்த இளைஞர்கள்லாம், இந்த மாணவர்கள்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரோ ஒரு நடிகனுக்காக உங்க வாழ்க்கையெல்லாம் இழக்காதீங்கப்பா. பாவம்பா, உங்களை பெத்தவங்களாம் இன்னைக்கு இப்படி நம்ம பிள்ளைங்க போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்கப்பா. பாவம்பா, அந்த பெத்தவங்களை கதற விடாதீங்கப்பா. இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகணும்னா கூட டிவிக்கே வா அப்படின்னு பயப்படுறாங்க. யாரு பயப்படாம இருப்பாங்க? எனக்கு என் புருஷனோட நடிகனை தான் பிடிக்கும்ன்றாங்க. புருஷனை டைவர்ஸ், நீ ஓட்டு போடணும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவேன்றாங்க. 10 பொண்டாட்டி வேணா வச்சுக்குவான்னு சொல்றாங்க. இப்படி சொல்ற பிள்ளைங்கள யாருப்பா பொண்ணு கட்டிக்குவாங்க? 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டாங்கன்றதுக்கோசரம் பெத்த தாய அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு இளைஞன் சொல்றோம். எப்படி அந்த பையனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க? இன்னைக்கு டிவிக்கேன்னு சொன்னாலே இன்னைக்கு மக்கள் எல்லாம் பதறாங்க. ஐயோ, நம்ம பிள்ளை அதுல போய் சிக்கிக்க கூடாதே அப்படின்னு பதறாங்க. தயவு செஞ்சு நான் இளைஞர்கள்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க. திரை கவர்ச்சி பின்னாடி போகாதீங்க. நமக்காக உழைத்த தலைவர்கள் யாருன்னு, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு நான் உங்களை சொல்ல வரல, கேட்கல. நான் நமக்காக உழைக்கிறவங்க யாரு, களத்துல நிக்கிறவங்க யாரு, சிந்திங்க. சிந்திக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு உங்க படிப்பையாவது பாருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க. நீங்க ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. உயிரோட இருந்தா தானே உங்க பெற்றோர்களை நீங்க பாத்துக்க முடியும். இந்த 20 வயசுல வாரி கொடுத்துட்டு அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனை அடைவாங்க. நானும் ஒரு தாய் அன்னைக்கு அந்த பையனோட விக்னேஷோட அந்த பெற்றோர்களை நினைச்சு நானும் கண்ணீர் வடிக்கிறேன். என்னாலேயே அந்த துக்கத்தை தாங்க முடியல. அந்த பெற்றோர் மருத்துவமனையில இருக்கும் போதே அவர் வேதனைப்பட்டு என் சொத்தை எல்லாம் வித்தாவது காப்பாத்துறேன்னு சொன்னாரு. பாவம், இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இனிமே இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அங்க போனா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நமக்கான தலைவர்களை, நமக்காக உழைக்கிறவங்களுக்கு தான் நம்ம உயிரை கொடுக்கணும். ஆனா இந்த தலைவர் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியுங்களா? திரிஷா கூட பம்பாயில 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வளைகாப்புல இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தவங்க கைய காட்டி ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இத்தனை பேர் செத்துட்டாங்களே அப்படின்ற குற்ற உணர்ச்சி இல்லாம பூ தூவி வரவேற்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு தலைவன் நினைச்சிருந்தா
கண்டிச்சிருக்கலாம் இல்ல அந்த பிள்ளைங்க நான் சென்னைக்கு போகணும் என் பின்னாடி வராதீங்கன்னு சொன்ன தலைவன். அங்க இருந்து வரும்போது இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, ஸ்கூலுக்கு போறவங்க போங்க, கல்லூரிக்கு போறவங்க போங்க, தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட வாங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பிள்ளைங்க திருந்து இல்லையா? நல்ல தலைவன் தான் அதை சொல்லுவாங்க. கொஞ்சம் நான் இந்த மாணவர்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் உங்களை பத்தி கொஞ்சம் சிந்திங்கப்பா. நீங்க நான் யாரை பத்தி குறை சொல்ல விரும்பல, உங்களை பத்தி சிந்திங்க. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். இளைய சமுதாயம் நல்லா இருந்தா தான் நல்ல சமூகம் உருவாகும். என்னுடைய ஒரு தாயா இருந்து நான் இந்த மாணவர்களுக்கெல்லாம் என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். உங்க வாழ்க்கையை பார்த்துக்குங்க போதும். நன்றி நண்பர்களே.